இன்றைக்கி சென்னை எக்மோர் ட்ரெயின்லேருந்து ஜெய்ப்பூர்லேருந்து எங்களுக்கு வந்து அன்ஆத்தரைஸ்டாக வெட்டப்பட்ட ஆட்டுக்கறி வருது அப்படின்னு எங்களுக்கு செய்திகள் கிடச்சிது காலையில். அதை பேஸ் பண்ணி நாங்கள் இன்றைக்கி எக்மோர் ஸ்டேஷன் இன்றைக்கி வந்து செக் பண்ணோம். அதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 26 பாக்ஸு நாங்கள் வந்து கைப்பற்றிருக்கோம். அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜெய்ப்பூரில் வெட்டப்பட்ட ஆடுகளாக என்னன்றது தெரியல, ஷீப்பாக இருக்கான்னு தெரியல. அது நாங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம். 26 பாக்ஸில் வந்திருக்கு. அந்த 26 பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஐஸ் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. நார்மலாக FSSAI நார்ம்ஸ் பிரகாரம் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, அன்ஆத்தரைஸ்டாக இந்த மாதிரி பண்ணவே கூடாது. இவங்க வந்து அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் தீவிரமாக விசாரித்த பொழுது இந்த ஆடு வந்து சிக்கந்தர்னு ஒரு ஊரில் அங்கே வெட்டியிருக்காங்க. சிக்கந்தர்லேருந்து வெட்டப்பட்ட ஆடு ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜெய்ப்பூருக்கும் சிக்கந்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். ஸோ அங்கேருந்து ஜெய்ப்பூர்லேருந்து இப்போ நம்ம சென்னைக்கு வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அது ஆடு வெட்டுறதுலேருந்து இந்த டைம் நாங்கள் கைப்பற்ற வரைக்கும், நாங்கள் இப்போ பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 4 to 5 நாள் பக்கமாக ஆயிடுச்சு அந்த ஆடு. இவ்வளோ நாள் நம்ம எந்த விதமான ப்ராப்பர் ஃப்ரீசிங் டெக்னிக் இல்லாமல் இவ்வளோ நாள் வச்சுருக்க முடியாது. எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அது கெட்டு போயிடும். ஸோ இன்றைக்கி பிடிக்கப்பட்ட இந்த ஆட்டு இந்த இறைச்சிகள் பார்த்திங்கன்னா சுமார் 1600 kg பக்கமாக இருக்குது. இது எல்லாமே இன்றைக்கி சென்னைக்குள்ளே வந்து பல இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது. அதை எல்லாமே நாங்கள் வந்து இப்போ வந்து கைப்பற்றியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து யார் யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் உடனே இது மாதிரி வருதுன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் வெட்டினரி டாக்டர் இங்கே இருக்க நம்ம GCC அதிலேருந்து அவங்க பீப்புளும் வர சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கறியெல்லாம் வந்து நாங்கள் GCC பீப்புள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஸோ அவங்க வந்து இதை வந்து ப்ராப்பராக யார்டில் வச்சு டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்க ப்ராப்பராக அதாவது இனிமேட்டு தான் பார்த்தா தான் தெரியும். நீங்கள் பார்த்தீங்க அதில் வெளுப்பாக இருந்து 4 நாளுத்து கறி நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு தெரியுது. அதனால் அதை வந்து நம்ம லேபில் கொடுத்து தான் நம்ம பார்க்கணும், அது கிட்ட போயிருக்கா என்னன்றது வந்து நம்ம பார்த்தா தான் தெரியும். நார்மலாக நம்ம ஆடு வெட்டின உடனே வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்ம வெட்டினா சாப்பிட்றணும்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ நாள் வந்து ஐஸ் போட்டு இவங்க ட்ராவல் பண்ணுறப்போ அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் பேக்கேஜ் வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் பேக்கேஜ். அந்த மாதிரியெல்லாம் பேக்கேஜ் பண்ணக்கூடாது. அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஐஸ் தெர்மோகால் பாக்ஸில் சும்மா ஐஸை போட்டு மேலே ஆட்டை வச்சு அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி கறிகள் கண்டிப்பாக கெட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கொடுக்கவே கூடாது. அவங்க நார்மலாக தெர்மோகால் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது. அந்த மாதிரி அவங்க பண்ணவே கூடாது. இதுக்குன்னு தனி ஸ்பெஷல் பாக்ஸஸ் இருக்குது. அந்த டீப் ஃப்ரீஷரில் -18 டிகிரிக்கு பக்கமாக இருந்ததை ஒழிய மற்றபடி எந்த கறியாக இருந்தாலும் இவ்வளோ நாள் இருந்ததுன்னா கெட்டு போயிடும். நார்மலாக இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா எத்தனை நாளைக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. இங்கேருந்து வந்திருக்கு. இப்போ இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ட்ரெயினில் நாங்கள் இப்போ கைப்பற்றி இருக்கிறது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 பாக்ஸ் தான். நாங்கள் இன்னும் நிறையா இருந்தது. அதுக்காண்டி இந்த நாங்கள் இங்கே பிடிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தோன்னா அந்த பாக்ஸ்லாம் இறக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. அந்த பாக்ஸில் இப்போ திரும்ப மதுரை பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த எல்லா டிஓஸ்க்கும் எங்கள் டெஸ்டினேட்டட் ஆஃபீஸர் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இந்த ட்ரெயினில் இந்த மீதி பாக்ஸஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா நாங்கள் இறக்கிறதுக்குள்ளே அவங்க அந்த ட்ரெயின் மூவ் பண்ணிட்டாங்க. அதனால் எங்களால் இறக்க முடியல. இன்னும் நிறையா பாக்ஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய அவங்க நியமன அலுவலருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் நிற்கிதோ அங்கெங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நம்ம அந்த ட்ரெயின் ரூட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஸோ அவங்க அங்கே எங்கேயாவது இந்த பாக்ஸ் இறக்குனாங்கன்னா அவங்க பிடிச்சிருவாங்க. என்ன பர்பஸ்க்காக கொண்டு வரப்படுதுன்னு தெரிஞ்சுங்களா சார்? ஹோட்டலுக்கு தான் எல்லாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹோட்டலுக்கு தான் மெயினாக நம்ம கொண்டு வந்துருக்குறாங்க. இல்லை அது நாங்கள் டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு இருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு. அது நாங்கள் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு சரிங்க சார். தேங்க்யூ. நார்மலாக இந்த மாதிரி ஸ்லாட்டிங் பண்ணி ஆடு அப்புறம் டாக்டர் சர்டிஃபிகேட்டோடு வரணும். இதில் பார்த்திங்கன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கிடையாது. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தோம்னா வெட்டினாங்கன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நம்ம இதிலே வந்து ஸ்லாட்டிங் ஹவுஸில் பார்த்திங்கன்னா சீல் போடுவாங்க. அது ஆட்டு மேலே சீல் போட்டு தான் வெளியே அனுப்புவாங்க. நீங்கள் பார்த்தீங்க இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் ஒரு 2 பாக்ஸ் பக்கமாகவே ஓப்பன் பண்ணி செக் பண்ணோம். அதில் எந்த விதமான சீலும் கிடையாது, எந்த விதமான டாக்டர் சர்டிஃபிகேட்டும் அதில் அட்டாச் பண்ணும் கிடையாது. ஸோ இது வந்து 100% வந்து தடை செய்யப்பட்டது. இது வந்து நம்ம வந்து மக்கள் கைக்கு எந்த ரூபத்திலையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். டாக்டர் சர்டிஃபிகேட்டில் இருந்துச்சுன்னா எத்தனை நாள் வரைக்கும் சார் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் அந்த இறைச்சி? ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்திடணும். இப்போ நாம் வந்து நம்ம சென்னையே நீங்கள் பார்க்குறீங்க,
நம்ம வந்து இங்கே சென்னையில் வெட்டுறாங்க, ஸ்லாட்டிங் ஹவுஸில் வெட்டுறாங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்குள்ளே அவங்க கொண்டு போய் சேர்த்துடணும். அதுதான் எங்களோட முறை பறிக்கணும். அதுவும் அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா மினிமம் -18 டிகிரி ஃப்ரீசருக்குள்ளே தான் அவங்க அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இன்கேஸ் அவங்க அடுத்த நாள் சமைக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வைக்கவே கூடாது. அதுதான் மெயினாக. அது ரிப்போர்ட் வரணும். ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை. இது இப்போ வந்து இது வந்து பெரிஷபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கெட்டு போகிற குட்ஸ் உடனடியாக அதுக்கு மேலே பார்த்தோன்னா எவ்வளோ சீசர் பண்ணிட்டு அவங்களுக்கு சீசர் மேக்சர் கொடுத்துருவோம். அதை கொடுத்துட்டு இந்த இதெல்லாம் இந்த கறிகளெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஜிசிசி அவங்க இவங்ககிட்ட கொடுத்துருவோம். நம்ம அவங்க போடணும். இல்லை, இந்த ட்ரெயின்லேயே பாருங்கள் எங்களால் இறக்க முடியல. வேணும்னா இறக்காமல் அவன் யார் வந்து எடுக்கணுமோ அவங்க எடுக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா அடுத்த ஸ்டேஷனில் எடுத்துக்கலாம்னு சொல்லி அவங்க விட்டுருக்குறாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே இந்த ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு அந்த ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் போதோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் எங்களை டெசிக்னேட்டட் ஆஃபீஸருக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கோம். இன்கேஸ் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த மாதிரி பார்சல் இருந்ததுன்னா உடனடியாக அதை எடுத்து உடனே அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கோம். இருக்குது. அது கெட்டு போகிறதானுங்களே. கெட்டு போகிற உணவு எப்போ இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நாங்கள் இது அவங்க மக்கள் கைக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உடனடியாக நாங்கள் கைப்பற்றி இதெல்லாமே அழிச்சிட்டோம். நம்ம இவ்வளோ அளவில் ஒரு கறி அப்படின்னா நிச்சயம் வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டல் அந்த மாதிரி தான் போய் சேரத்துக்காக வந்திருக்கோம். ஸோ அப்படி சம்மந்தப்பட்ட அப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது ஹோட்டல் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது ஹோட்டல் மேலே நடவடிக்கை இருக்கிற இவங்க யாரெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத மெயினாக நாங்கள் ட்ரேஸ் பண்ணி அவங்க மேலே நாங்கள் பண்ணுவோம். ஹோட்டல் இன்கேஸ் அது மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் இதுமாரி வாங்கக்கூடாது, இந்த மாதிரி பெர்சன்ட்டை வாங்கக்கூடாது. எஃப்எஸ்எஸ்ஐ யார் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் வாங்கணும். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்லாட்டிங் ஹவுஸ்லேயே போய் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண அந்த ஆட்டை வந்து அவங்க ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி அதை அடுத்த நாள் கொண்டு போகிறாங்க அப்படின்னம்னா இட்ஸ் நாட் அக்செப்டபிள். அதான் டீட்டெயில் வாங்கிட்டு இருக்கிறோம். வாங்கிக்கிறோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஊரில் நார்மலாக ஆட்டுக்கறி பார்த்தோம்னா 700 பக்கமாக வருது. 700 to 800, இன்னும் சில இடத்துல 900 கூட போகுது. இந்த ஆட்டுக்கறி பார்த்தோம்னா ஒரு 500 ருபீஸ்க்கு இவங்க வந்து இங்கே ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஒரு 400 ரூபாய் பக்கமாக இவங்களுக்கு ஒரு லாபம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.